செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம். இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம், வசு என்றால் நிறைவு. விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள். ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடர் என்ற சித்தர் வைத்த பெயர்தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர். அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள். அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்னத்திலே பிறக்கிறது. கும்பலக்னம் என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம். கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது. மிக மிக உத்தமமான லக்னம். அடுத்து இந்த வருடம் 2 பயிற்சிகள், ஒன்று குரு பயிற்சி, அடுத்து ராகுகேது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகள் இருக்கிறது. திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி முடிந்து விட்டது. வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி. இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி. அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது. இந்த வருடத்துல குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி 2 மட்டுமே. புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே, கடகராசிலே பிறந்தவர்களுக்கு சென்ற வருடம் முதல் உங்களுக்கு அஷ்டம சனியால் தொல்லை இருந்து பலவிதமான இன்னல்களை அனுபவித்தீர்கள். அந்த இன்னல்கள் எல்லாம் அகலக்கூடிய உத்தமமான ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருஷம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வருடம் பிறக்கிறது. இந்த தமிழ் வருடத்திலே இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்திலே கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு சிறிது உடல் வலிகள் கொடுக்கும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தைக்கு எந்த கண்டம் ஏற்படுத்தாது. இந்த வருட ஆரம்பத்தில் லாபஸ்தானத்திலே குருவான் இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் குருபானி இருப்பதனால் இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் உங்களுடைய குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் குரு பயிற்சி என்பது விரயஸ்தானத்துக்கு வருகிறது. அதாவது 14/5/2025 நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி விரயஸ்தானத்தில் வருகிறது. இந்த விரயம் என்பது சுப விரயமாகத்தான் இருக்குமே தவிர சிரமமான விரயமாக இருக்காது. அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் என்பது உறுதி. ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. அவர் விரயஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்தில் சுபவிரயங்கள் நடக்கும். அந்த சுபவிரயம் என்பது உங்களுடைய சுகத்திற்காக. உங்களுக்கு இதுவரை ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால், முக்கியமாக கடந்த காலங்களில் உங்களுக்கு மூட்டு வலிகள், கை வலி, கால் வலி ஆகியவை மிக அதிகமாக இருந்தது. அந்த ஆரோக்கியம் பெறுவதற்காக நல்ல மருத்துவ செலவுகள் ஆகும். அதன் மூலமாக நிரந்தரமான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மேலும் இந்த குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிட வருவார். ஆகவே அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இந்த வருடம் முழுவதும் திகழ்வீர்கள். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காத்திருக்கிறது. இடமாற்றம் நீங்கள் விரும்பினால் கிடைக்கும். தேவையில்லாவிட்டால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு பதவி உயர்வு காத்திருக்கிறது. நல்ல வருமான உயர்வும், அதாவது சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஆரம்பத்திலே திருமணம் கைகூடும். இல்லாவிட்டால் ஆரம்பத்தில் நடக்கவில்லை என்றால் இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகை மாதத்திலே திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் அப்பொழுது அதிசாரமாக குரு உங்கள் ராசியிலே வருகிறார். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் அதற்காக கடுமையாக செலவுகள் செய்ய வேண்டியதில்லை. ஓரளவு சாதாரண செலவிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை விரும்புபவர்களுக்கு வீடு மனை அமையும். அவ்வாறு நீங்கள் வீடு மனை வாங்கும் போது இந்த கடகராசியாக இருப்பதனால் வடக்கு பார்த்து வாங்குவது மிகவும் சிறப்பானது. புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் பொதுவாக விஸ்வாவசு வருஷம் வாகனம் நிறைய பேருக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எல்லா ராசியில் பிறந்தவர்களுக்கும் அதிகமாக நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு பழைய வாகனங்கள் வாங்கலாம், சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கலாம். அதன்படி இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது.
பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களிலே நல்ல பணப்புழக்கம் ஏற்படும், நல்ல சந்தோஷம் ஏற்படும். இதுவரை உங்கள் மீது பகைமையை பாராட்டிய உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற இதர பெண்கள் அவர்கள் இனிமேல் உங்களுடன் அன்புடன் இருப்பார்கள். குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய முன்னேற்றம் காரணமாக நீங்களும் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நல்ல நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி அதில் நல்ல மகசூல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைத்து அருகில் இருக்கின்ற நிலத்தையும் எதிர்காலத்தில் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நல்ல வருமானம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள். ஆனால் அதிகமான கூட்டம் இருக்கிற இடத்துல செல்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பதனால் அதிகமான கூட்டம் இருக்கும் இடத்துக்கு சென்றால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கூட்டம் இல்லாத இடங்களுக்கு நீங்கள் தேவஸ்தலங்களுக்கு செல்லலாம். இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நீங்கள் கூட்டாக படித்தாலும் சரி, தனியாக படித்தாலும் சரி, எப்படியும் படிக்கும் போது மனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏனென்றால் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது சில சங்கடங்களையும் சில மன சிதறல்களையும் ஏற்படுத்துவார். ஆகவே மனம் சிதறாமல் ஒருமுக நோக்கத்துடன் நீங்கள் படித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். படித்த மாணவர்களுக்கு சிறிது காலதாமதமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். காலதாமதமாக வேலைவாய்ப்பு கிடைத்தாலும் எதிர்காலம் சிறப்பாக அமையும்படி நல்ல கம்பெனியிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே லாபம் கிடைக்கும். ஓரளவு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். அந்த லாபத்தை வைத்து நீங்கள் சுப செலவுகளை குடும்பத்தில் செய்ய வேண்டும். லாபத்தை வைத்து மேலும் மேலும் நீங்கள் துல்லிய முதலீடு செய்தால் சிறிது தொழில்துறையிலே முடக்கங்கள் ஆகிவிட்டு அதன் பிறகு அந்த பணத்தை எடுப்பதற்கு சிரமம் ஏற்படும். இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருகிறார். ஆகவே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 14 பங்கு, விரயம் 8 பங்கு. ஆக இந்த வருடம் சேமிப்பு ஓரளவு இருக்கும். உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஓரளவு பணம் இருக்கும். உங்கள் கையிலும் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். இந்த வருடம் நன்மையை பெறுவதற்காக ஒரு முறை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பதனால் சுபவிரயம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் இந்த வருடம் முழுமைக்கும் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் வசந்தம் கிடைக்கும். மேலும் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு வஸ்திர தானம், துணிமணிகள் தானம் செய்து கொடுத்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று இந்த கடகராசியை பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.